அண்மை செய்தியை பார்க்கிறோம். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இந்த மீனவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவங்க? விரிவான விவரம். விக்னேஷ், நேற்று காலை ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட விசைப்படகுல சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க போயிருக்காங்க. இவங்க நள்ளிரவுல மீன் பிடிச்சு விட்டு அதிகாலையில், அதாவது ஒரு 2 மணில கரை திரும்பும் போது அந்த பகுதியில், அதாவது காங்கேசன் துறைமுக கடற்பகுதியில மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்ததா அங்கே உள்ள ரோந்து பணியில ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையில் 18 மீனவர்களையும் 3 படகுகளையும் கைது செஞ்சிருக்காங்க. தற்போது காங்கேசன் துறைமுக கடற்படை முகாம்ல வச்சிருக்காங்க. முதற்கட்ட விசாரணைக்கு பின்பே கைது செய்யப்பட்ட மீனவர்கள், அதாவது தமிழக மீனவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ற முழுமையான விவரம் தெரியும். விக்னேஷ், இந்த கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தற்போது விசாரணைக்கு பின்பு யாழ்ப்பாணம் மீன்வளத்துறையினரிடம் ஒப்படைக்க இருக்கிறதாக அங்கே உள்ள பாதுகாப்புத்துறை நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கடந்த தடைக்காலத்துக்கு பின்னாடி மீன்பிடிக்க போனா ஒரே நாள் தான் மீன்பிடிக்க போனாங்க. அதுக்கு பின்னாடி இயற்கை, அதாவது கடல் சீற்றம், இதனால மீன்பிடி அனுமதி டோக்கன் கொடுக்காத நிலையில 2வது முறையா இப்ப தற்போது மீனவர்கள் கைது செய்யப்பட்டது இந்த பகுதியில ஒரு மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.